மாதா தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளுக்கு உங்கள் அருட்சகோதரி ஜோஸ்பின் பிரைடாவின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அன்பார்ந்தவர்களே, கடந்த வாரம் நாம் மூவொரு இறைவனுடைய திருவிழாவை மிக கோலாகலமாக கொண்டாடுவதற்கு பல்வேறு விதங்களிலே விவிலிய பின்னணியில் கருத்துக்களையும், மூவொரு இறைவனுடைய பெருவிழா என்பது உறவின் திருவிழா என்று மிக அழகாக அருட்தந்தை நமக்கு பகிர்ந்து கொண்டார்கள். மீண்டுமாய் அருட்தந்தை நம் மத்தியிலே வந்திருக்கிறார். இந்த வாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடல் திரு ரத்தம், அவர் எவ்வாறு நமக்கு உடலாக இரத்தமாக ஒவ்வொரு நாளும் மாறுகிறார் என்பதை விவிலிய பின்னணியோடு மீண்டுமாய் நமக்கு விளக்க வருகை தந்திருக்கிறார். தந்தை அவர்களை நாம் வரவேற்போம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் சிஸ்டர் பிரைடா. நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? ஏதோ உங்களுடைய அருளால் நானும் நலமாக இருக்கிறேன். ஏன் ஃபாதர் இப்படி சொல்றீங்க? நலமாக வளமாக இருக்கிறேன். ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஃபாதர், ஃபர்ஸ்ட் கேள்வி எனக்கு, எல்லாருடைய உடல்லையும் ரத்தம், சதை, நரம்பு, நாடி எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இயேசுவினுடைய திரு உடல் திரு ரத்தம் அது மட்டும்தானா? இன்னும் உடம்பு ஃபுல்லாக தானே ஃபாதர் நமக்காக அவர் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட இந்த நாளில் நான் ஏன் இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம் மட்டும் கொண்டாடுறோம்? அப்போ நம்ம உடம்புல இருக்கிறதெல்லாம் திரு அப்படி இல்லாமல் போயிடுமா? இல்லை அது வேறு மாதிரி இருக்கிறதா? அதை பற்றி ஒரு கேள்வி ஃபாதர். நீங்கள் கேட்ட கேள்வி இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. திருவுடல் திரு ரத்தம் இரண்டு. இப்போ நாடி நரம்பு அதையெல்லாம் நீங்கள் சேர்க்கிறீர்கள். அதாவது திருவுடல் திரு ரத்தம், இயேசுடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை என்று நாம் கொண்டாடுகின்றோம். மிகவும் நம்முடைய வாழ்வுக்கு அர்த்தம் தெரிகின்ற ஒரு பெருவிழாவாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வை கடவுளுடைய வாழ்வாக மாற்றுவதற்கு, இயேசுனுடைய வாழ்வாக தொடர்ந்து எடுத்து செல்வதற்கு ஒரு புதிய சக்தியை கொடுக்கின்ற பெருவிழாவாக இருக்கிறது. இந்த கேள்வி சரியான கேள்வி. இப்போ நம்ம 2 பேரும் உடலில் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் உடல் மட்டுமா? அதுக்குள்ளே ரத்தம் தானே இருக்குது. அப்போ இயேசுனுடைய திருவுடல் திருவிழா என்று சொல்லலாமே. ஏன் திருவுடல் திரு ரத்தம் என்று இரண்டையும் இணைத்து சொல்லுகிறார்கள் என்பதை பார்த்தோம் என்றால், இதை நாம் இயேசுவின் பார்வையில் தான் புரிந்து கொள்ள முடியும்னு நினைக்கின்றேன். அப்படி என்றால் இயேசு அந்த இறுதி உணவில் என்ன செய்கின்றார்? இறுதி உணவிலே அவர் வெறும் அப்பத்தை மட்டும், இது என்னுடைய உடல், உங்களுக்காக உடைக்கப்படும், விட்டு கொடுக்கப்படும் என்னுடைய உடல், அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் என்று அதோடு நிப்பாட்டி இருக்கலாமே. கிண்ணத்தை எடுத்து, ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி கூறி அதை தன் சீடர்களுக்கு கொடுத்து, இது புதிய ரத்தம், உடன்படிக்கையினாலாகும் ரத்தம், இரத்தத்தினாலாகும் புதிய உடன்படிக்கை, இது உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும், இதை நினைவாக செய்யுங்கள். இரண்டிலேயுமே நினைவாக செய்யுங்கள் என்ற ஒரு அன்பு கட்டளை கொடுக்கப்படுகிறது. ஏன் உடல் இரத்தம்? இவ்வாறு ஏன் இது பிரித்து பார்ப்பதா இல்லது இணைத்து பார்ப்பதா? அதில் தான் நம்முடைய பார்வை இருக்க வேண்டும். இதை சற்று யூத பாரம்பரியத்தின் வழியாகவும் இயேசுனுடைய பார்வையிலும் நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய மாதா தொலைக்காட்சி உறவுகளுக்கு. ஏன் உடல் இரத்தம்? இரண்டையுமே இயேசு அப்பத்தின் வழியாகவும் ரசத்தின் வழியாகவும் வெளிப்படுத்துகிறார். ஒன்று, இயேசு தன்னையே உணவாக கொடுக்கிறார். பெரிய ஒரு கொடை. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு உணவில்லை என்றால் என்ன செய்யப்படும்? உயிர் வாழ முடியாது. இன்று கூட பார்க்கின்றோம், எங்கேயோ வளமையில் வாழ்கிறோம், டிஜிட்டல் யுகத்தில் வாழ்கிறோம், சமூக தொடர்பு சார்ந்த யுகத்தில் வாழ்கிறோம், என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம இந்திய நாட்டிலேயே 22 கோடி மக்கள் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் உறங்க நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அது உணவு மறுக்கப்படுகிறது. அப்படி என்றால் வாழ்வு மறுக்கப்படுகின்றது, உயிர் மறுக்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட சூழலில் கடவுளை, நானே உங்களுக்கு உணவாக வருகிறேன், வானின்றி இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே, இதை உண்பவர் எவரும் என்றுமே வாழ்வர், சாக மாட்டார் என்று சொல்கிறார். ஆகவே இயேசு தன்னையே, கடவுள் தன்னையே உணவாக கொடுக்கிறார். எனவே நம்முடைய தேசப்பிதா என்று அழைக்கின்றோமே, மகாத்மா காந்தி அடிக்கடி என்ன சொல்வார்கள்? ஏழைக்கு கடவுள் உணவின் வழியாக வருகிறார். God comes to human beings in the form of bread. உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் சொல்றோம்.
தனியொருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தனை அழித்திடுவோம் என்று பாரதியார் அவ்வளவு வீராப்போடு பேசியிருக்கிறார். ஏனென்றால் உணவு என்பது ஒருவருடைய அடிப்படை உரிமை, உயிர் வாழ்வதற்கு மிகவும் முக்கியம். ஆகவே அந்த உணவை வெளிப்படுத்துகின்ற அந்த அப்பத்தை மட்டும் இயேசு எடுத்து சொல்லாமல் ரசத்தை எடுத்து தன்னுடைய இரத்தமாகவும் சொல்கிறார். இது யூதருடைய பார்வையில் பார்த்தீர்கள் என்றால், இப்பொழுது இயேசு தன்னை உணவாக வழங்குகின்றார். வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே, பின்னால் என்ன சொன்ன, என்னுடைய சதையையும் உண்டு என்னுடைய இரத்தத்தை குடிப்பவர் என்று இணைத்து பேசுகின்றார். ஏன் இயேசு இவ்வாறு பேசுகிறார் என்றால், அவருடைய பார்வையில் ஒன்று பார்த்தோம் என்றால், இயேசு தன்னுடைய உடலையே நமக்கு தருகின்றார். இதில் என்ன ஒரு முக்கியமான பொருள் இருக்கிறது என்றால், இதற்கு சிறிய ஒரு தத்துவ விளக்கம் கொடுப்பது நலமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். கிரேக்க பாரம்பரியத்தில், கிரேக்க மானுடவியல்ல ஒரு மனிதரை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்றால், ஆன்மா உடல் என்று இரு கூறாக பிரித்து பார்க்கிறார்கள். உடல் என்றால் கிரேக்கர்களுக்கு மட்டமானது, ஃப்ளஷ், சம்திங் வெரி பேட். வேற வழி இல்லை, ஏன்னா அந்த உடம்புல தான் இந்த ஆன்மா இருக்கிறது. ஆன்மா எப்பொழுதுமே உயர்ந்தது. ஆகவே அவருடைய இதில் பாடி மேட்டர் இஸ் சம்திங் வெரி பேட், ஸ்பிரிட் அண்ட் சோல் சம்திங் ஹோலி அண்ட் நோபிள். அதனால் அவர்களுடைய சொல்ல, இந்த அசிங்கமான உடலில் இந்த ஆன்மா சிறைப்பட்டு இருக்கிறது. பிளேட்டோ அதைத்தான் சொல்வார், என்று இந்த உடலிலிருந்து ஆன்மா வெளிப்படுகிறதோ அன்றுதான் நமக்கு முக்தி, மோக்ஷா என்றவர் சொல்வார். ஆகவே கிரேக்கருடைய பார்வையில் உடலை மட்டம் தட்டி பார்க்கின்ற பார்வையாக, உடல் சற்று கீழ்த்தரமானதாகவும், ஆன்மா, ஆவி, ஸ்பிரிட் அண்ட் சோல், ஆவியும் ஆன்மாவும் உயர்ந்தது, உடலும் பருப்பொருளும் இது. இங்கே என்ன முக்கியம், இது கிரேக்கருடைய பார்வையாகவே கூறுபடுத்தி பார்க்கிறார்கள் மனிதனுடைய மானுடவியல். ஆனால் யூதருடைய பார்வை, மானுடவியல் பார்வை முழுமையானது. முழுமையானது என்றால் இட் இஸ் ஹோலிஸ்டிக். அவர்கள் இவர்கள் சொல்ல, கிரேக்கர்கள் சோமா அண்ட் பினியோமா என்று சொல்வார்கள். சோமா என்றால் பாடி, பினியோமா என்றால் ஆவி. இங்கே இவர்கள் 2 சொல்லாடல் பயன்படுத்த மாட்டார்கள். மனிதருக்கு கிரேக்கர்கள் சோமா, பினியோமா, பாடி அண்ட் சோல் என்று சொல்வார்கள். இவர்கள் மானுடத்திற்கு பயன்படுத்துகின்ற ஒரே ஒரு வார்த்தை நெஃபேஷ். நெஃபேஷ் என்றால் ஃப்ளஷ். ஃப்ளஷ் என்றால் வெறும் இந்த ஊனுடம்பு மட்டுமல்ல, இது முழு மனிதரையும் குறிப்பதாக இருக்கிறது. நெஃபேஷ் என்ற எபிரேய சொல்லுக்கு மனிதர், முழுமையானவர், உடலும் இரத்தமும் உயிரும் இணைந்தது. ஆகவே இவருடைய பார்வை என்னவாக இருக்கிறது என்றால், ஒருங்கிணைக்கின்ற பார்வையாக இருக்கிறது. அவருடைய பார்வை உடலும் ஆன்மாவையும் பிரித்து பார்க்கின்ற பார்வையாக இருக்கிறது. இவர்கள் மனிதர்கள் முழுமையான. எனவே தான் இயேசுனுடைய பார்வையில் என்ன சொல்கிறார், உடல் உயிர்ப்பு என்று சொல்கிறோம். உடல் உயிர் பெறும். இயேசு உயிர் பெற்றிருக்கிறார், அன்னை உடலோடு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். ஆகவே உடலுக்குரிய இந்த மதிப்பை தருகிறார்கள். ஆகவே நெஃபேஷ் என்றால் உடல், ஆன்மா, அறிவு எல்லாம் இணைந்தது, மனிதரை முழுமையாக பார்ப்பது. ஆகவே இயேசு, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் என்னுடைய உடல் என்று சொல்வது, உங்களுக்காக கொடுக்கப்படுகின்ற ஃப்ளஷ், நெஃபேஷ். அப்படி என்றால் என்னுடைய உடல், உயிர், ஆன்மா, சக்தி அனைத்தையும் உங்களுக்கு தருகிறேன். என் உடலையே தருகிறேன் என்றால் என்னையே முழுமையாக கொடுக்கிறேன். முழுமையாக எதையுமே தனக்கு வைத்துக் கொள்ளாமல் கொடுப்பது ஒன்றாக இருக்கிறது. இது ஒரு பார்வை. இதுதான் அந்த அப்பம், உடல் என்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது. அதே சமயத்தில் இயேசு இந்த பானத்தையும் எடுக்கிறார், ரசத்தையும் எடுக்கிறார். இந்த ரசம் புதிய உடன்படிக்கையினாலும் என்னுடைய ரத்தம் என்று சொல்லுகிறார். இப்ப ரத்தம் என்றாலே என்ன? உயிர் கொடுக்க. ரத்தத்தில் உயிரணுக்கள் இருக்கின்றன சொல்லுவோம். நம்முடைய யூத நண்பர்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. ரத்தம்னா அதில் உயிர் இருக்குன்னு அர்த்தம். ஆகவே அவர்கள் ஒரு இறைச்சி மார்க்கெட்டுக்கு போனார்கள் என்றால் அந்த மார்க்கெட் என்று ஒரு தனி மார்க்கெட்டாக இருக்கும். அந்த மார்க்கெட்டில் அவர்கள் இறைச்சியை வாங்கும் பொழுது ஒரு சொட்டு ரத்தம் கூட இருக்கக்கூடாது, புளிந்தெடுத்து. ஏனென்றால் அவர்கள் வாங்குகின்ற இறைச்சியில் ஒரு சொட்டு ரத்தம் இருந்தால்
அதில் உயிர் இருக்கிறது என்றது அர்த்தம். ஆகவே அந்த இரத்தத்தோடு இருக்கின்ற இறைச்சியை வாங்கினான் என்றால் நான் உயிரோடு ஒருவரை தின்பதாக அர்த்தம். எனவே அவர்கள் இரத்தம் பிழியப்பட்ட இறைச்சியைத்தான் வாங்கி சாப்பிடுவார்கள். அவர்கள் அதை அவர்களுக்கு ஒன்று தனி மார்க்கெட் இருக்கிறது. ஆகவே இரத்தம் என்பது உயிரின் அடையாளம், உயிரணுக்கள் இருக்கின்றது. ஏன் இயேசு இரத்தத்தை எடுக்கிறார்? உங்களுக்காக சிந்தப்படுகின்ற புதிய உடன்படிக்கைகளாக என்னுடைய இரத்தம் என்றால் என்னுடைய உயிரையே கொடுக்கிறேன், உடலையே கொடுக்கின்றேன். அதுவும் முழுமையை குறிக்கின்றது. உயிரையே கொடுக்கின்றேன். நண்பருக்காக ஒரு உயிர் கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு எதுவும் இல்லை. உயிரே, இப்போ ஒருத்தருக்காக உயிரையே கொடுத்தது, அதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? உங்களுக்காக என் இரத்தத்தை கொடுக்க என்னுடைய உயிரையே கொடுக்கின்றேன். ஆகவே உடலையும் உயிரையும், இந்த உடல் என்றால் அதுவும் ஒரு முழுமையை குறிக்கின்றது, இரத்தம் என்றால் உயிர் என்பதையும் குறிக்கின்றது. ஆகவே இந்த இரண்டையும் இயேசு இணைத்து பார்க்கின்றார். இது இரண்டையும் இணைத்து பார்த்தோம் என்றால் திருவுடல் திரு இரத்தம் என்று இரண்டும் வேறுபட்டதல்ல. இரண்டையும் இணைத்து பார்த்தோம், இயேசு தன்னையே நமக்கு முழுமையாக, தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல், இறுதி துளி இரத்தத்தையும் தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் தன்னையே முழுமையாக நமக்கு அந்த உணவின் வழியாக கொடுக்கின்றார். ஆகவே இயேசுடைய கையெழுப்பு எப்படிப்பட்ட கையெழுப்பு? தன்னையே முழுமையாக கொடுத்து. எனவே திருவுடல் திரு இரத்தம் என்றால் இயேசு தன்னையே முழுமையாக கொடுக்கிறார். அதுதான் திருவிருந்து. அது அப்படிப்பட்ட திருவிருந்தாகத்தான் நீங்களும் நானும் நாம் எல்லோரும் என்ன பேச விரும்புகிறார். ஆகவே இந்த திருவுடல் திரு இரத்தத்தை நாம் பிரித்து பார்க்காமல் இணைத்து பார்த்தோம் என்றால் இயேசு தன்னையே நமக்கு முழுமையாக வழங்குவது போல அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற நானும் பிறருக்காக என்னையே முழுமையாக வழங்கி திருவிருந்தாக நற்கருணையாக வாழ வேண்டும் என்ற ஒரு அர்த்தத்தை முன்வைப்பதாக இருக்கின்றது. ரொம்ப நன்றி ஃபாதர். இன்னும் ஒரு சின்ன டவுட். இப்போ நம்ம பெரிய வியாழன் அன்றைக்கு ஆண்டவர் இயேசு நற்கருணையை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கொண்டாடுறோம். அன்னைக்கு கொண்டாடுறதுக்கும் இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு ஞாயிற்றுக்கிழமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழா அப்படின்னு தனிப்பட்ட விதத்தில் கொண்டாடுறதுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ நம்ம அங்கே முழுமையாக புரிஞ்சிக்காம முழுமையாக கொண்டாடலையா, இல்லை இந்த திருவிழா கொண்டாடுறதுக்கும் அதுக்கு என்ன கனெக்ஷன் ஃபாதர்? நிறைய தொடர்பு இருக்குது சிஸ்டர் பிரைடா. இப்போ நாம் போன தடவையில் 5 விழாக்களை பற்றி பேசணும். புனித நாட்களில் பெரிய வியாழன், புனித வெள்ளி, புனித சனி, இயேசுடைய உயிர்ப்பை பற்றி பேசியிருக்கின்றோம். இப்பொழுது இயேசுடைய விண்ணேற்றத்தை பற்றி பேசியிருக்கிறோம், ஆவியானுடைய திருவிழாவை பற்றி பேசியிருக்கிறோம், ஒவ்வொரு திருவிழா. இவற்றை எல்லாம் நம் எதற்கு அழைத்து செல்கிறது என்றால், இயேசுனுடைய புனித வாரத்தில் நிகழ்ந்த நிகழ்வு என்ன? இயேசுடைய பாஸ்கா நிகழ்விலே நம்மையே நாமும் பாஸ்காவாக மாற்ற வேண்டும். நாமும் ஒரு பாஸ்காவாக மாற வேண்டும். எப்பொழுது மாறுகின்றேன்? இயேசுவை போல நான் வாழ்ந்து, இயேசுவை போல பிறருக்காக வாழ்ந்து, கடவுளுக்காக வாழும்போது என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே கடவுளுக்காக நான் எடுக்கின்ற நிலை, அது குடும்ப வாழ்வாக இருக்காலும், குருத்துவ வாழ்வாக இருந்தாலும், துறவர வாழ்வாக இருந்தாலும், சமுதாய வாழ்வாக எங்கிருந்தாலும் அதை நான் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்பதன் அடையாளமாக இருக்கிறது. இயேசு உயிர்த்த பிற்பாடு எவ்வாறு புதிய திரு அவையை கட்டி எழுப்பினார் அவர்களுக்கு என்பதை விண்ணேற்ற திருவிழாவில் பார்த்தோம். தூயாவியனுடைய திருவிழாவின் வழியாக அவர்கள் புதிய படைப்புகளாக மாறுவதை பார்க்கிறோம். இந்த புதிய படைப்புகள் யாராக வாழ வேண்டும்? மூவொரு கடவுளைப் போல வாழ வேண்டும். இந்த மூவொரு கடவுளைப் போல வாழ வேண்டும் என்றால் இயேசுவை போல நற்கருணையாக வாழ வேண்டும். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முக்கியமான அடித்தளம். ஏன் இந்த விழாவை திருவுடல் திரு இரத்தம் என்ற விழாவை கொடுக்கின்றது? இது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதே வாரத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை இயேசுனுடைய திரு இதய திருவிழா என்று கொண்டாடுவோம். சில சமயத்தில் சில கேள்வி வைப்பாங்க, என்னப்பா கத்தோலிக்க திருவையில் இயேசுனுடைய ஒவ்வொரு அங்கத்துக்காக ஒரு திருவிழா கொண்டாடுறீங்க, அவருடைய உடலுக்கு ஒரு திருவிழா எடுக்கிறீங்க, ரத்தத்துக்கு ஒரு திருவிழா எடுக்கிறீங்க, அவருடைய இதயத்துக்கு ஒரு திருவிழா எடுக்கிறீங்க, அப்போ இயேசு காதுக்கு ஒரு விழா எடுப்பீங்க, மூக்குக்கு ஒரு விழா எடுப்பீங்க, கண்ணுக்கு ஒரு விழா எடுப்பீங்களா? இது கூர்படுத்தி பார்க்கின்ற பார்வை. ஆனால் என்றால் திருவுடல் திரு இரத்தம் என்பதை பற்றி பேசணும். இதயம் என்பது எதை குறிக்கிறது? ஒருவருடைய ஆளுமையை குறிக்கிறது. இதயம் இல்லாதவன் என்று ஒருத்தனை சொன்னா என்ன அர்த்தம்? இவள மனுஷனே இல்லப்பா. இதயத்தோடு வாழ்கிறாய், இதயத்தோடு பேசுகிறாய், இதயத்தோடு செயல்பட மனுஷனா இருக்கிறான்னு அர்த்தம். ஆகவே இயேசுனுடைய இதயம் என்பது அவருடைய முழு ஆளுமையை காட்டுகிறது.
ஆகவே நாம் இயேசுனுடைய ஒவ்வொரு அவயவங்களுக்கு எடுக்கின்ற திருவிழா அல்ல, இயேசுனுடைய முழு ஆளுமைக்கு, இயேசுவுக்கு எடுக்கின்ற திருவிழாவை தான் நாம் பார்க்க வேண்டும். அந்த அளவில் இதை நம்ம பார்க்கும் பொழுது இந்த திருவுடல் திருரத்த திருவிழாவையும் நாம் இது ஏதோ ஒரு அவயவங்களுக்கு எடுக்கின்ற, உடலின் உறுப்புகளுக்கு எடுக்கின்ற விழா அல்ல. இயேசு தன்னுடைய உடலில் எவ்வாறு வாழ்ந்தார், அந்த உடலை யாருக்காக கொடுத்தார், உயிரை யாருக்காக கொடுத்தார், அவருடைய பெயரால் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நான் எப்படி என்னுடைய உடலையும் உயிரையும், என்னுடைய இரத்தத்தையும், என்னுடைய சக்தியையும், என் நேரத்தையும், என்னுடைய திறமைகளையும், எனக்கு இருக்கின்ற வசதிகளையும் வாய்ப்புகளையும் நான் எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல, சமுதாயத்திற்கும், மக்களுக்கும், திருவைக்கும், பரந்த சமுதாயத்திற்கும் என்னால் தாரை பார்க்க முடியுமா? இயேசுவை போல, இயேசுவை போல என்னையே உடலை பிட்டுக்கொள்ள முடியுமா? இயேசுவை போல என்னுடைய குருதியை கொட்ட முடியுமா? பெரிய சவாலாக வருகிறது. ஆனால் இன்று நமக்கு இந்த திருவுடல் திருரத்தம் அன்றாட திருவிருந்து திருப்பலியாக மாறிவிட்டு சில சமயங்களில் வெறும் சடங்காக போய்விடுகிறது, சம்பிரதாயமாக போடுகிறது. கடந்த நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கணும் தான் போகிறோமே ஒழிய, கிறிஸ்துவர்களெல்லாம் ஒன்றிணைந்து இயேசுனுடைய உயிர் தரும் நினைவை நாம் கொண்டாடப் போகிறோம். அந்த நினைவாக நாம் வாழ இந்த ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து கொண்டாட்டம் இருக்க வேண்டும் ஒரு ஆர்வத்தோடு செல்லமே வேண்டுமே ஒழிய கடன் திருநாள் அல்ல. இயேசுவை போல நான் வாழ வேண்டும். இயேசுவை போல நான் நற்கருணையாக வாழ முடியுமா? இயேசுவை தன்னை பிறருக்காக உடைத்து கொண்டது போல, பிட்டு கொண்டது போல, தன்னுடைய குருதியை கொட்டியது போல நான் வாழ முடியுமா? மறுபடியும் ஒவ்வொரு குடும்பமும் குட்டி திருவை, நான் அங்குதான் வர வேண்டும். அந்த குடும்பம் இல்லை என்றால் திருவையே கிடையாது. ஆகவே குடும்பம், அந்த குடும்பத்தில் வாழ்கின்ற கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், தாய் தந்தையர் எப்படி வாழ்கிறோம்? மறுபடியும் சுயநலத்தை மையப்படுத்துகிறோமா? அல்லது என் பிள்ளைகள் நல்லா வாழ வேண்டும், என் பெற்றோர்கள் நலமாக வயதான காலத்தில் வாழ வேண்டும், என்னுடைய மனைவி சிறப்பாக வாழ வேண்டும், என்னுடைய கணவன் சிறப்பாக வாழ வேண்டும் என்று ஒருவருக்காக வாழ்கிறோமா? அதோடு மட்டும் இல்லாமல் என்னுடைய நற்கருணை என்னுடைய குடும்பத்தோடு முடிவதில்லை, நற்கருணை வீதிக்கு வர வேண்டும், அண்டை வீட்டாருக்கு செல்ல வேண்டும். ஆகவே அந்த இயேசுவினுடைய நற்கருணை பண்பாடு வீட்டுக்குள் முடக்கப்படக்கூடாது. நற்கருணை பண்பாடு என்றால் நம்மையே பிறருக்காக வாழ்வாக கொடுப்பது, சமுதாயத்தை கொடுக்க வேண்டும். எனவே தான் இப்பொழுது அரசியல் தேர்தல் திருவிழாக்கள்லாம் முடிந்து விட்டன, புதிய ஆட்சி வந்து விட்டது. நாம் என்ன விரும்புகிறோம்? இந்த காலகட்டத்தில் எப்படி இந்த நாடு வளர வேண்டும், எப்படிப்பட்ட தலைவர்கள் நமக்கு வேண்டும் என்று நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். ஆகவே அவர்கள் இப்படி மக்களுக்காக வாழ வேண்டும். அதுபோல் நாம் அதில் கிறிஸ்துவனுடைய பங்களிப்பு என்ன? அரசியலிருந்து ஒதுங்கி இருந்திருக்கிறோமா? மிகவும் முக்கியமான கேள்வி இவையெல்லாம் நற்கருணையோடு இருந்த கேள்விதான். நற்கருணையும் வாழ்வையும் பிரித்து வைக்கவே முடியாது, இயேசுவின் வாழ்வையும் பிரித்து வைக்கவே முடியாது. அதை ஞாபகப்படுத்துவதற்கு, நினைவூட்டுவதற்கு, வாழ்வாக்குவதற்கு தான் இந்த இயேசுடைய திருவுடல் திரு ரத்தம். இவ்வாறு நற்கருணையாக நான் வாழ்ந்தேன் என்றால், இயேசுவாக நான் வாழ்ந்தேன் என்றால், என்னுடைய குடும்பம் நற்கருணை குடும்பம், நான் நற்கருணை குரு, நீங்கள் நற்கருணை அருட்சகோதரி, நற்கருணை திரு அவை, நற்கருணை சமுதாயம். எனவே இந்த நினைவை நமக்கு கொண்டு வருவதற்கு இயேசுவை முன்னிறுத்துகிறார் திருவை. என்னால் இயேசு புதியதொரு அன்பு கட்டளை தருகிறார். நான் உங்களை அன்பு செய்தது போல, பழைய கட்டளையில் நீ உன்னை அன்பு செய்தது போல அதை நீக்கிவிட்டு நான் உங்களை எவ்வளவு அன்பு செய்திருக்கிறேன், என்னுடைய உடலையே உங்களுக்கு கொடுக்கும் அளவுக்கு, இறுதித்துளி இரத்தத்தையே உங்களுக்காக கொட்டும் அளவுக்கு உங்களை அன்பு செய்திருக்கிறேன். அதுபோல் நீங்களும் அன்பு செய்து வாழ்ந்தீர்கள் என்றால் கடவுளுடைய சமுதாயம் இந்த மண்ணிலே மலரும், மண்ணகம் விண்ணகமாக மாறும். இந்த மண்ணகமே ஒரு காலத்தில் கடவுளுடைய அன்பும் அருளும் அமைதியும் சமாதானம் நிறைந்த மகிழ்ச்சியும் நிறைந்த விண்ணகமாக மாறும். அதற்குத்தான் இந்த திருவிழா நம்மை அழைக்கின்றது. ஓகே ஃபாதர், தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். இன்னும் ஒரு சின்ன கொஷின், லைஃபோட கனெக்ட் ஆன மாதிரி, நம்ம எப்போதுமே திருப்பலியில் பங்கேற்கிறோம். அதுவும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு திருப்பலியில் பங்கேற்கலைன்னா அன்னைய நாளே முடிஞ்ச மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் இருக்குது. திருப்பலியில் பங்கேற்கிறோம், இறைவார்த்தையை கேட்கிறோம், நற்கருணை உட்கொள்ளுகிறோம், அதோடு நம்முடைய வாழ்வு அடைவதில்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். திருப்பலி தொடர்கிறது என்று சொல்கிறோம். ஆனால் அந்த திருப்பலியெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்ம வாழுகின்ற வாழ்வு
பிற மக்களையோ அல்லது நமது குடும்பத்தில் இருப்பவர்களே, கோயிலுக்கு தானே போயிட்டு வந்தீங்க, நற்கருணை தானே உட்கொண்டு வந்தீங்க, ஏன் அப்படி இருக்கிறீங்க, அப்போ இயேசு உங்கள்கிட்ட இல்லையா, நீங்கள் உட்கொண்டது என்ன அப்படின்னு கேட்கும்போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஒரு சில நேரத்திலே அந்த வார்த்தைகள் நமக்கு மீண்டுமாய் ஞாபகப்படுத்துகிறது, என்னுள் கடவுள் இருக்கிறார், என்னுள் இயேசு இருக்கிறார், அப்படி என்றால் நான் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும் அப்படின்னு. இதை பற்றி நீங்கள் என்ன ஃபாதர் நினைக்கிறீங்க? நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு அருமையான வாழ்வியல் கேள்வி. வாழ்வும் வழிபாடும் இணைந்து செல்ல வேண்டும். இதுதான் நம்முடைய முதல் ஏற்பாட்டில் யாவே இறைவன் கொடுத்ததும், நீ கொண்டு வருகின்ற பலி, நீ எனக்காக எத்தனை ஆடுகளை வெட்டுகிறாய், மாடுகளை வெட்டுகிறாய், அதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை, நீ மனுஷனா வாழ்றியா? அதில் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஏசாயா 1வது அதிகாரத்தில், 5வது அதிகாரம் ஆமோஸில், எரேமியாவில், உன்னுடைய பலிகள்லாம் எனக்கு தேவையில்லை, இரக்கம் இரக்கம் தேவை, மனிதரை மனிதராக நடத்துகிறார். ஆகவே ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? வாழ்வும் வழிபாடும் இணைந்து செல்ல வேண்டும். இது அன்று மட்டுமல்ல, என்றும் தான், இயேசுனுடைய வாழ்க்கையிலும் தான். நம்ம வழிபாட்டையும் வாழ்வையும் பிரித்து வைத்துக் கொள்கிறோம். அதனால் நான் சொல்லுகின்றேன் என்றால், இன்னைக்கு வழிபாடு என்றால் கோயிலுக்கு போவது, இல்லைன்னா விவிலியத்தை வாசிப்பது, ஜெபமாலை சொல்வது, சிலுவைப்பாதை போவது, செய்வது நல்லது தான். அது என்னுடைய வாழ்வில் பிரதிபலிக்கின்றதா? இன்று ஒவ்வொரு திருவிருந்து கொண்டாட்டமும் சிஸ்டர் பிரைடா, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு திருவிருந்து கொண்டாட்டமும் என்னை ஒரு புதிய மாற்றத்திற்கு இட்டு செல்லும் திருவிருந்து கொண்டாட்டமாக மாற வேண்டும். எவ்ரி யூக்கரிஸ்டிக் செலிப்ரேஷன் இஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் செலிப்ரேஷன். அதை நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்வதில்லை. அதனால் என்ன பண்ண, நீங்கள் சொன்ன மாதிரியே எப்படி நான் கோயிலுக்கு போகிறேன்னு அப்படி இதை திரும்பி வர்றேன், அது மாற்றமே இல்லை. அப்போ எனக்கு வழிபாடு, திருவிருந்து, திருப்பலி எல்லாம் ஒரு சடங்கு கொண்டாட்டம், சம்பிரதாயம். இது நம்மளை எங்கேயுமே இட்டு செல்லாது. அதனால தான் எல்லாரும் குடும்பமாக கோயிலுக்கு போவாங்க. வீட்டில் பார்த்தா அடிபிடி, கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகளுக்கு அவ்வளவு சண்டை. அப்போ இந்த நற்கருணை நாதர் என்னை தொட நான் அனுமதித்திருக்கிறேனா? இந்த நற்கருணை நாதர் என்னுடைய வாழ்வை, என்னுடைய குடும்ப வாழ்வை மாற்ற அனுமதித்திருக்கின்றேனா? இந்த நற்கருணையாக நான் மாறிக்கொண்டிருக்கிறேனா? என்னுடைய வழிபாடும் வாழ்வும் இணைந்து செல்கிறதா? இதற்கு தான் சிஸ்டர் இந்த விழாவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் நினைவாக செய்யுங்கள், என் நினைவை உங்களை வாழ்வாக்குங்கள். நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன் அதுபோல நீங்களும் வாழ வேண்டும் என்பது என்னுடைய தந்தையினுடைய விருப்பம். அதுதான் இறையாட்சி, அதுதான் உடன்படிக்கை சமுதாயம். எனவே அப்படிப்பட்ட மக்களை வாழ வேண்டும். எனவே தான் எவ்வளவு வழிபாட்டையும் வாழ்வையும், அருமையான வாசகங்களை கேட்கிறோம், மெய்யுருகி போகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். எத்தனை பேர் திருவிடுதல் நான் பார்த்திருக்கின்றேன். இந்த நற்கருணை உயர்த்தி பிடித்து கீழே வைக்கும்போது சிலர் கண்ணீர் விடுகிறார்கள். ரொம்ப மனதை தொடுவதாக இருக்கிறது. ஆனால் கண்ணீர் விடுகின்ற அதே பிறரை கண்ணீர் விடிக்க வைக்க விடுகிறார்களே, அப்போ அது நற்கருணையா? எனவே அந்த நற்கருணை என்பது இட் இஸ் அ டைனமைட். என்னைய பொறுத்தளவில் நற்கருணை என்பது ஒரு வெடி மருந்து, ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது. நம்ம கிறிஸ்துவ சமுதாயம், அதுவும் குறிப்பாக ஏன் கத்தோலிக்க திருவை தினம் திருப்பலி, எல்லா இல்லறவாசிகளும் தினம் திருப்பலிக்கு வர முடியாது, ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையாவது ஒன்றாக கூடி வரும் என்றால் நாம் யாரை மையமாக வைத்து வாழ்கிறோம்? தன்னையே நமக்காக, சமுதாயத்திற்காக, உலகிற்காக அர்ப்பணித்த அந்த இயேசுவை, நற்கருணையாக வாழ்ந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் வெறும் அப்பத்தையும் ரசத்தையும் அல்ல, இயேசுவை ஏற்றுக்கொள்கின்றால் இயேசு என்னை மாற்ற நான் அனுமதிக்கின்றேனா? இயேசுவை நற்கருணையில் ஏற்றுக்கொள்வதுக்கு நான் அனுமதிக்கிறேன். இப்போ நான் பார்த்துக்கிறேன், சில சமயம் நற்கருணை வாங்கலைன்னா, ஐயோ இந்த சாவான பாவம் பண்ணிட்டார் போல, அந்த நற்கருணை வாங்க போல நம்மளை ஒரு மட்டப்படுத்துகிறோன்னு சில பேர் சரியான தயாரிப்பில்லாமல் கூட நற்கருணை வாங்க போகிறாள். இன்னும் பவுலியார் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், கொரிந்தியர் 11 நீ இது நற்கருணைக்கு வரும்போது உனக்குள்ள எவ்வளவு பிளவுகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், சுயநலங்கள் இருக்கு, அந்த பிளவுகளோட வச்சு கொண்டாட வர்ற வேணாம். கிறிஸ்துவிடம் இருந்த மனநிலையே உங்களிடம் இருக்கட்டும். ஆகவே இந்த நற்கருணை என்பதால் நம்முடைய வாழ்வே நற்கருணை சிஸ்டர். நம்முடைய கிறிஸ்துவ திரு அவையே நற்கருணை தான். எனவே தான் இந்த பெருவிழாக்களின் முத்தாய்ப்பாக இந்த விழா வருகிறது. இயேசுடைய திருவுடல், இயேசுடைய திருவுடலாக திரு ரத்தமாக நான் மாற வேண்டுமா? இதை என்ன தலைப்பில் நாம் பேசிக்கொண்டு இருக்கின்றோம்? இன்னைக்கு நான் பிறருக்கு திருவிருந்தாகிட முடியுமா? அது ஒரு பெரிய கேள்வி. என்றைக்கு நான் பிறருக்கு திருவிருந்தாகிறேனோ அன்றுதான் நான் கிறிஸ்தவன்,
கிறித்தவள். அதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இதற்கு என்ன தேவை? இயேசுனுடைய இதயம் இருந்ததென்றால் இவையெல்லாம் சரளமாக நம்முடைய வாழ்விலே வந்துவிடும், வெள்ளமென பெருக்கெடுத்து ஓடும். ஆகவே அன்பார்ந்த மாதா உறவுகளும் சரி, நீங்களும் நானும் சரி, எல்லோரும் சரி, இயேசுடைய இதயத்தை தாங்கியவராக வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய உடலும் உயிரும் கடவுளுக்காக, பிறருக்காக, சமுதாயத்திற்காக, திருவைக்காக, எல்லோரும் கடவுளுடைய இறையாட்சி வளர்த்தெடுப்பதற்காக நீங்களும் நானும் திருவுடலாக, திருரத்தமாக, திருவிருந்தாக மாற முடியும். மிக்க நன்றி ஃபாதர். இயேசுவோட திருவுடல் திருரத்த பெருவிழான்றது என்னடா வித்தியாசமாக கொண்டாட போகிறோம், டெய்லி நற்கரணை வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு மனநிலை ஒரு சில நேரங்களில் என்னையும் தாக்கி இருக்கிறது. ஒரு சில நேரத்தில் நன்மை வாங்கிட்டு வரும் பொழுது என்னுடைய வாழ்வு மாறவில்லை என்றால் நான் எதுக்கு தான் திருப்பலிக்கு போனேன்னு என்ற கேள்வியும் என்னை அப்பொழுது அவ்வப்போது உரசி பார்க்கும். நற்கரணை வாங்கிட்டு வந்தேன், நான் அப்படி இருக்கேனா அப்படின்னு. ஆனால் அதுக்கு நல்ல விளக்கத்தை தந்தேன். நான் ஒரு நற்கரணையாக மற்றவர்களுக்கு திருவிருந்தாக மாறிட வேண்டும் என்பதை மிக அழகாக தெளிவாக சொன்னீர்கள். மிக்க நன்றி ஃபாதர். உங்களுக்கு மட்டுமல்ல சிஸ்டர், நம்முடைய மாதா அவர்களுக்கு நானும் ஒவ்வொரு தடவையும் திருவிருந்து கொண்டாடி முடிக்கும்போது இன்றைக்கு நான் சற்று அதிக அன்பு உள்ளவனாக, சற்று சமத்துவம் உள்ளவனாக, சற்று சமுதாய அக்கறை உள்ளவனாக, சற்று பிறரை அதிக மதிப்பவனாக மாற வேண்டும், பிறருக்காக வாழ வேண்டும், அதற்கு இந்த திருவிருந்து கொண்டாட்டம் என்னை மாற்ற வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் தான் நானும் திருவிருந்தை அன்றாடம் கொண்டாடுகின்றேன் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மிக்க நன்றி ஃபாதர். குறிப்பாக அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடுவதன் உண்மையான அர்த்தத்தை மிக தெளிவாக சொன்னீங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு உறவின் விழா, சும்மா கொண்டாடுறது, அர்த்தம் இல்லாமல் கொண்டாடக்கூடாது அப்படின்றத மிக தெளிவாக சொன்னீங்க. ஒரு சில நேரத்தில் என்னோடய வாழ்க்கையில் திருப்பலியில் பங்கேற்று மீண்டும் வரும்பொழுது என்னுடைய துறவற வாழ்வையோ என்னுடைய சமூக வாழ்வை நான் தொடங்கும் பொழுது ஒரு சில சிக்கல்கள் ஏற்பட்டு ஏதாவது பேசும் பொழுதெல்லாம் உடனே என்னுடைய மனதை நெருட செய்வது, நான் இயேசுவை உட்கொண்டேன், நான் எப்படி வாழ்கிறேன். அந்த மாலை நேரம் மங்கும் பொழுதெல்லாம் மீண்டுமாய் நான் என்னை அலசி பார்க்கும் பொழுது மனசுக்கு சில நேரங்களில் வருத்தங்களை நான் அனுபவித்திருக்கிறேன். அதெல்லாம் எனக்கு மீண்டுமாய் புதுப்பித்து கொள்ள, கடவுளோடு என்னுடைய உறவை பலப்படுத்திக் கொள்வதற்கு மிக்க நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்தது. நன்றி ஃபாதர். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த மாதா தொலைக்காட்சியினருக்கும் நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய பாசமிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 4 வாரங்களாக நாம் இந்த இறை சிந்தனைகளை சமுதாயத்தோடு கிறிஸ்தவர்களாக, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக எவ்வாறு வாழ்வது என்பதை மையமாக வைத்து பகிர்ந்திருக்கின்றோம். இதுவும் எனக்கு ஒரு அருமையான அனுபவமாக இருந்திருக்கின்றது. மிக்க நன்றி. உங்களைப் போலத்தான் நம்முடைய மாதா தொலைக்காட்சி உறவுகளைப் போலத்தான் நானும் ஒவ்வொரு முறையும் இயேசுடைய திருவிருந்தை கொண்டாடும்போது என்னிலே ஒரு மாற்றத்தை அந்த திருவிருந்து உருவாக்குகிறதா, உருவாக்க அனுமதிக்கின்றேன் என்ற கேள்வியைத்தான் நான் கேட்டுக்கொள்வேன். ஒவ்வொரு திருவிருந்து கொண்டாட்டத்தை முடித்த பிற்பாடு இன்று நான் இன்னும் சற்று அதிகம் அன்பு செய்பவராக, இன்னும் நீதியுள்ளவராக, இன்னும் சமத்துவம் உள்ளவராக, இன்னும் அக்கறை உள்ளவராக வாழ வேண்டும். அதற்கு இந்த திருவிருந்து என்னை தொடர்ந்து மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். இப்படிப்பட்ட வாய்ப்புகளின் வழியாக இந்த 4 வாரங்கள் வழியாக இந்த இறை சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்திருக்கிறோம். உங்களுக்கு பலனளிக்கும், நலமளிக்கும் என்று நம்புகின்றோம். உங்களுடைய ஆர்வமான செவி கொடுத்து கேட்டலுக்கும் மிக்க நன்றி. மறுபடியும் ஒரு முறை மாதா தொலைக்காட்சி நிர்வாகிகளுக்கு என்னுடைய பாசம் மிகுந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி ஃபாதர். ரொம்ப நன்றி சிஸ்டர் பிரைடா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.